Next topic, World Trade Organization. அந்த இன்ட்ரடக்ஷனில் பார்த்துருந்தோம் இல்லையா, வேர்ல்டு பேங்க், ஐஎம்எஃப் அதோட சேர்த்து இன்டர்நேஷ்னல் ட்ரேட் ஆர்கனைசேஷன் சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு இன்டரிம் ஆர்கனைசேஷனாக கேட் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த கேட்டு தான் இப்போ என்னவா மாறிடுச்சுன்னா WTO, வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன், விச் வாஸ் எஸ்டாப்ளிஷ் இன் த இயர் 1995 as a successor to the GATT. It is a new international organization set up as a permanent body. அந்த கேட் வந்து இன்டரிம் இடைக்காலமாக இருந்துச்சு, இது பெர்மனன்ட் பாடி அண்ட் இஸ் டிசைன் டு ப்ளே த ரோல் ஆஃப் வாட்ச் டாக். எதெல்லாம் நோட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரேட் இன் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் எல்லா கண்ட்ரிஸில் எப்படி நடந்துகிட்ருக்கு, ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லா கண்ட்ரிக்கும் ஈக்குவலாக போயிட்டுருக்கா, அண்ட் இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட். இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ன்ற என்னென்னா, அந்த பேட்டன் ரைட், காப்பி ரைட்லாம் வாங்குறாங்க இல்லையா, அது சேர்ந்தது. இதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் யார் டிராஃப்ட் பண்ணது, ஃபார்முலேட் பண்ணதுன்னா ஆர்த்தர் டங்கிள். அதனால தான் அவர் பேரை வச்சு டங்கிள் டிராஃப்ட் அப்படின்னு சொல்லி வச்சுட்டாங்க. ஃபார்முலேட்டட் பை ஆர்த்தர் டங்கிள். ஹி வாஸ் அ செக்ரட்டரி ஜெனரல் பேஸ் ஃபார் த WTO. இது இன்ட்ரடக்ஷன். இங்கே இந்த WTO கான்ஃபரன்ஸ் எப்போ நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, எவ்ரி 2 years அந்தந்த கண்ட்ரிஸோட காமர்ஸ் மினிஸ்டர்ஸ் கலந்துக்குருவாங்க and settle the important source and trade related matters. The first WTO conference was held in Singapore in 1996. அடுத்த ரீசெண்டான கான்ஃபரன்ஸில் எங்கே நடந்துச்சுன்னா 2017 அர்ஜென்டினாவில், 2020 12th மினிஸ்ட்ரி கான்ஃபரன்ஸ் நடக்கிறதா இருந்துச்சு கஜகஸ்தானில். பட் இட் வாஸ் கேன்சல்ட் டியூ டு COVID-19 பேண்டமிக் சுச்சுவேஷனால் கேன்சல் பண்ணிட்டாங்க. This is what World Trade Organization building. இந்த பில்டிங் முன்னாடி இது என்னவா ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, ட்வின் டவர்ஸாக USA ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க 1973 4th April. அந்த பாகிஸ்தான்லேருந்து ஒருத்த டெரரிஸ்ட் வந்து அந்த 2 ட்வின் டவர்ஸுமே ஏரோப்ளேன் அட்டாக் அது மாதிரி பண்ணாங்க, டெஸ்ட்ராய்ட் அண்ட் 11th September 2001 by the Craft attack. It brings together business involved in international trade from around the globe. Headquarters located in New York. What are the objectives of WTO? ஒவ்வொன்றுக்குமே objectives இருக்கும் இல்லையா, அது மாதிரி WTOவில் objectives என்னன்னு பார்த்தீங்கன்னா, the basic aim is to expand international trade and bring about economic prosperity by liberalizing trade restrictions. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸில் ரிடைஸ் பண்ணுறாங்க இல்லையா, அதுதான். ஃபஸ்ட்டு, டு என்ஷூர் ரிடக்ஷன் ஆஃப் டேரிஃப் அண்ட் அதர் பேரியர்ஸ். நான் இந்தியா மாதிரி கண்ட்ரியெல்லாம் 1991 வரையுமே அந்த நியூ எக்கனாமிக் பாலிசி இன்ட்ரடியூஸ் பண்ணுற வரையும் ட்ரேட் பேரியர்ஸ்லாம் வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் தான் எலிமினேட் பண்ணியாச்சு. அண்ட் செகண்ட் அப்ஜெக்டிவ், இட் எலிமினேட் டிஸ்கிரிமினேஷன் இன் ட்ரேட். ஒவ்வொரு கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி டிஸ்கிரிமினேஷன் பண்ணக்கூடாது, வேறுபாடு இருக்கக்கூடாது. அமெரிக்காவுக்கு ஒரு மாதிரி, சைனாவுக்கு ஒரு மாதிரி, எல்லா கண்ட்ரிக்கும் ஈக்குவலான ட்ரேட் பாலிசிஸ் வச்சுருக்கணும். அண்ட் டு ஃபெசிலிட்டேட் ஹையர் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், டு ஃபெசிலிட்டேட் ஆப்டிமல் யூஸ் ஆஃப் வேர்ல்டு ரிசோர்ஸஸ். எல்லா கண்ட்ரிஸ்க்கும் எல்லா ரிசோர்ஸும் ஈக்குவலாக கிடைக்கிற மாதிரி பார்க்குறது. And to enable the less developed countries to secure fair share in growth of international trade, and to ensure linkages between trade policies, environmental policies and sustainable development. இதெல்லாமே எல்லா கண்ட்ரிஸ்க்கும் ஈக்குவலாக கிடைக்கிற மாதிரி பார்த்துக்கிறது தான் இந்த WTOட ஒர்க். ட்ரேடில் வர எல்லா பெனிஃபிட்ஸும் எல்லா கண்ட்ரிஸ்க்கும் ஈக்குவலாக கிடைக்கணும் அப்படின்றது. அண்ட் WTOட அக்ரிமெண்ட் என்னென்ன மாதிரிலாம் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ட்ரிப்ஸ் வந்து அக்ரிமெண்ட் ஆன் ட்ரேட் ரிலேட்டட் இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட். அந்த நாலேஜ் பேஸ்டானது என்னென்னலாம் இன்க்ளூட் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, காப்பிரைட், ட்ரேட்மார்க், பேட்டன்ட் ரைட், ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன், அப்படின்னா புவிசார் குறியீடுன்னு பேர். தமிழ்நாட்டிலலாம் இந்த மஞ்சள், பூண்டு, மல்லிகை இந்த மாதிரி இதுக்கெலாம் கொடுத்துருக்குறாங்க அந்தந்த ஏரியாவுக்கு. அண்ட் ட்ரேட் சீக்ரெட்ஸ், இண்டஸ்ட்ரியல் டிசைன்ஸ்,
இதெல்லாம் தான் அந்த இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட். ஒரு கம்பெனி வாங்கினாங்கன்னா அதை யாராவது யூஸ் பண்ண போகும்போது அந்த கம்பெனிக்கிட்ட பெர்மிஷன் வாங்கியிருக்கணும், அதுக்கு ஒரு ஷேர் கொடுக்கணும். அடுத்து ட்ரிப்ஸ் அக்ரிமெண்ட் ப்ரொவைட் ஃபார் கிராண்டிங் ப்ராடக்ட் பேட்டர்ன்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் ப்ராசஸ் பேட்டர்ன். ப்ராசஸ் பேட்டர்ன் பதிலாக ப்ராடக்ட் பேட்டர்ன்ஸ்க்காக அந்த ரைட்ஸ் கொடுக்குறது. ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸ்க்கும் ஒவ்வொரு பீரியட். இப்போ 20 இயர்ஸ் பேட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா 50 பேட்டன்ட்டுக்கு வந்து 20 இயர்ஸ், காப்பிரைட்டுக்கு வந்து 50 இயர்ஸ், அப்புறம் ட்ரேட்மார்க்ஸ் வந்து 7 இயர்ஸ், லேஅவுட் டிசைனுக்கு வந்து 10 இயர்ஸ். இந்த மாதிரி அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் அந்த அத்தனை வருஷங்களுக்கு. As a result of TRIPS, the dependence of less developed countries and on advanced countries for seeds, drugs, fertilizers and pesticides has increased. Farmers are depending on the industrial farm for their seeds. எல்லா அட்வான்ஸ்டு கண்ட்ரிஸும் இந்த காப்பிரைட் பேட்டன்ட் இது மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டதுனால இந்த லெஸ் டெவலப்டு கண்ட்ரிஸ் அவங்களையே டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டியிருக்கு மேலே சொன்ன இந்த ப்ராடக்ட்ஸ்க்கெல்லாம் கிடைக்கிறதுக்காக. The establishment of a WTOs, the TRIPS பார்த்தோம்ல கீழே, trade related aspects of intellectual property right. This is an agreement in 1995 changed the face of international intellectual property law and policy making. அந்த ட்ரிப்ஸில் இருந்து சில லாஸ் பாலிசி மேக்கிங் இதெல்லாம் சில சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. எப்படின்னா இந்த ட்ரிப்ஸ் நெகோசியேட்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா, தே ரெகக்னைஸ் தட் ஷார்ட் கமிங்ஸ் அண்ட் இன்கன்சிஸ்டன்சிஸ், சில பிரச்சனைகள்லாம் வரும்போது எதுலன்னா இந்த இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்டில் த ப்ரொடெக்ஷன் கேன் டிஸ்டார்ட், அவங்கள அஃபெக்ட் பண்ணும், அண்ட் இம்பேர்ட் இட்ஸ் பெனிஃபிட்ஸ், ட்ரேடை அஃபெக்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதில் கிடைக்கிற பெனிஃபிட் வந்து கிடைக்காம பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்போ என்ன செஞ்சுக்கலான்னா the TRIPS agreement help ease trade tensions about intellectual property issues while leaving WTO members ample space to pursue diverse domestic policies. அவங்களுக்கு ரிலேட்டடான அவங்களுக்கு அந்த அதுலேருந்து வெளியில் போகிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக அவங்க போய் டொமஸ்டிக் பாலிசிஸும் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும், அவங்க அஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக. அடுத்து பார்த்தோன்னா ட்ரிம்ஸ் அக்ரிமெண்ட் ஆன் ட்ரேட் ரிலேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட் மெஷர்ஸ். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடானது. த கண்டிஷன்ஸ் ஆர் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் ஒவ்வொரு கண்ட்ரிக்கு போகுது இல்லையா, அதில் இருக்கிற கண்டிஷன்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை பார்த்துன்னு தான் இந்த ட்ரிம்ஸ்ன்றது. இட் கால் ஃபார் இன்ட்ரடியூசிங் ஈக்குவல் ட்ரீட்மெண்ட் ஃபார் ஃபாரின் கம்பெனிஸ் ஆன் பேர் வித் நேஷனல் கம்பெனிஸ். ஒவ்வொரு கம்பெனிஸும் இன்னொரு கண்ட்ரியில் போய் இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த டொமஸ்டிக் கம்பெனிக்கு ஈக்குவலாக ஃபாரின் கம்பெனி நடத்தணுன்றது அது. த ட்ரிம்ஸ் வேர் வைட்லி எம்ப்ளாய்டு பை டெவலப்பிங் கண்ட்ரிஸ். இதை இந்த ட்ரிம்ஸ் யார் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா டெவலப்பிங் கண்ட்ரிஸாக ஃபாலோ பண்ணுறாங்க. த ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஃபாலோயிங் கிரவுண்ட்ஸ் ஆர் டு பி ரிமூவ்டு. அப்படி அந்த டெவலப்பிங் கண்ட்ரிஸ் ஃபாலோ பண்ணும்போது எங்களுக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த டெவலப்டு கண்ட்ரிஸ் யார் இன்வெஸ்ட் பண்ண வராங்களோ அந்த கம்பெனிஸ் கேட்பாங்க. என்னென்னு கூடாது, நோ ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் ஏரியா ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், இதில் தான் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அதில் தான் இன்வெஸ்ட் பண்ணுன்னு சொல்லக்கூடாது, எதில் வேணாலும் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அந்த இன்வெஸ்ட் பண்ணுற ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனிஸ் இருக்குல்ல அவங்க சொல்லுவாங்க. அண்ட் நோ பைண்டிங் அண்ட் யூஸ் ஆஃப் லோக்கல் மெட்டீரியல், லோக்கல் மெட்டீரியலை தான் யூஸ் பண்ணி நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ண சொல்லி அவங்கள ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. அண்ட் மேண்டேட்ரி எக்ஸ்போர்ட் கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடாது. அதே மாதிரி நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆன் ரீபார்ட்டியேஷன் ஆஃப் ராயல்ட்டி, அவங்க கம்பெனிக்கான ராயல்ட்டி தொகை இருக்குல்ல அதை திரும்ப கொண்டு போகிறதுக்கோ அவங்க டிவிடெண்ட் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் அவங்க கண்ட்ரிக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு நாமெல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடாது. அண்ட் நோ ட்ரேட் பேலன்சிங் ரெக்யர்மெண்ட், எந்த அளவுக்கு இம்போர்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு எக்ஸ்போர்ட்டும் பண்ணணும்னு சொல்லி அந்த கண்ட்ரிஸை சொல்லக்கூடாது. இதெல்லாம் தான் இந்த ட்ரிம்ஸில் சேர்ந்துருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா GATT is a first multilateral set of rules covering trade in services like banking, insurance, transportation, communication. இந்த சர்வீஸ் ரிலேட்டடான மல்டிலேட்ரல் ட்ரேடு கொண்டு வந்து GATT தான். ஆல் மெம்பர் countries are supposed to extend
most favored nation status to all other countries without any discrimination. அமெரிக்கா வந்து இந்தியாவுக்குள்ள கொடுத்துருந்தாங்க, சில பிரச்சனையினால அதை வித்ட்ரா பண்ணியிருந்தாங்க, மறுபடியும் கொடுத்தாங்க. Then transparency should be maintained by publishing all relevant laws and regulations over service. அந்த சர்வீசஸ் ரிலேட்டடான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிற மாதிரி பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்றாங்க. இதுதான் இந்த கேட்ன்றது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா எம்எஃப்ஏ, ஃபேஸிங் அவுட் ஆஃப் மல்டி ஃபைபர் அக்ரிமெண்ட். இந்த டெவலப்பிங் கண்ட்ரிஸை நிறைய அந்த காட்டன் இது மாதிரிலாம் ப்ரொடியூஸ் பண்ணி அந்த டெக்ஸ்டைல் ரிலேட்டடான குட்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க டெவலப்டு கண்ட்ரிஸ்க்கு. அதர் ரிலேட்டடான அக்ரிமெண்ட் தான் இது. The multi-fiber agreement governed the world trade in textiles and garments since when? 1974. It imposed quota on export of textiles by developing nations to the developed countries. This quota system was to be phased out over a period of 10 years and this was beneficial to India. இந்த ஃபைபர் ரிலேட்டடான குட்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணி 10 வருஷத்துக்கு அக்ரிமெண்ட் போட்டுக்குருவாங்க. இந்தியாவுக்கு இது ஃபேவரபுளான அக்ரிமெண்ட்டு தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரில் என்ன அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க, அக்ரிமெண்ட் ஆன் அக்ரிகல்ச்சர். இட் வாஸ் இன்க்ளூட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அண்டர் கேட். த இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் அக்ரிமெண்ட் ஆர் டேரிஃபிகேஷன். அக்ரிகல்ச்சர் குட்ஸுக்கும் டேக்ஸ் போடணுன்றது தான் இதோட மீனிங். அப்போ இந்தியா என்னவாகும், ரொம்ப சஃபர் ஆகும். டேரிஃப் கட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க அண்ட் சப்சிடியை வந்து ரெடியூஸ் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் ஃபோர்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த 1991 நியூ எக்கனாமிக் பாலிசி இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதில் இருந்து அக்ரிகல்ச்சரில் நிறைய மாற்றங்கள்லாம் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்பியூட் செட்டில்மெண்ட் பாடி. த டிஸ்பியூட் செட்டில்மெண்ட் பாடி புட் ஆன் இன்டு த ப்ரொசீஜரல் டிலேஸ். இப்போ ஒரு கம்பெனி வந்து இன்னொரு கண்ட்ரியில் அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க, எனக்கு இந்த ஆர்டர் கொடுத்துருப்பாங்க, அது வர்றதுக்கு லேட்டு. It is a mandatory to settle any dispute within 18 monthsக்குள்ளே அந்த எனி ப்ராப்ளம் பிட்வீன் த கண்ட்ரிஸ் சால்வ் பண்ணிடுவாங்க. திஸ் இஸ் த்ரூ மல்டிலேட்ரல் ட்ரேடிங் சிஸ்டம். இந்த சிஸ்டம், அந்த செட்டில்மெண்ட் பாடியால் இந்தியா வந்து ரொம்ப சஃபர் ஆச்சு. அவங்களோட எக்ஸ்போர்ட், இந்தியாவோட எக்ஸ்போர்ட் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் WTO என்னெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க. It facilitates the implementation, administration and operation of objectives of the agreement and of multilateral trade agreement. இந்த WTOட மெயின் எய்ம் என்னன்னா, எந்த கண்ட்ரிஸ்க்கும் அவங்க பிளான் பண்ண அந்த அப்ஜெக்டிவ்ஸ் அச்சீவ் பண்ணுற மாதிரி அக்ரிமெண்ட், மல்டிலேட்ரல் அக்ரிமெண்ட் வந்து ஃப்ரேம் பண்ணிக்கிடுவாங்க. இது வந்து ஒரு ஃபோரமாக ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கு. ஒவ்வொரு எல்லா மெம்பர் கண்ட்ரிஸ்க்கும் அவன் மல்டிலேட்ரல் ட்ரேட் ரிலேஷன்ஸ் அண்ட் அக்ரிமெண்ட்ஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த பேச்சுவார்த்தையில் இங்கே தான் நடக்கும். அண்ட் இட் அட்மினிஸ் த அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர் கவர்னிங் த செட்டில்மெண்ட் ஆஃப் டிஸ்பியூட்ஸ். இஃப் எனி டிஸ்பியூட் அரைஸ் பிட்வீன் த கண்ட்ரிஸ் இட் வில் பி சால்வ்ட். And it cooperate with the IMF and World Bank and it affiliated agencies with a view to achieving greater coherence in global economic policy making. வேர்ல்டு லெவல் எக்கனாமிக் பாலிசி மேக்கிங்கில் இந்த ஐஎம்எஃப் வேர்ல்டு பேங்க்கோடு சேர்ந்து இதுவும் ஸ்மூத்தாக ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கு. அண்ட் மேஜர் WTO's ஃபங்க்ஷன் லாஸ்ட் இயர் இன்டர் 2 மார்க்கில் கேட்டிருந்தாங்க. அட்மினிஸ்ட்ரிங் WTO ட்ரேட் அக்ரிமெண்ட், ஃபோரம் ஃபார் த ட்ரேட் நெகோசியேஷன். அந்த மேலே பார்த்தாலே 4 பாயிண்ட் தான் சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஹேண்ட்லிங் ட்ரேட் டிஸ்பியூட்ஸ், மானிட்டரிங் நேஷனல் ட்ரேட் பாலிசிஸ், technical assistance and training for developing countries, cooperation with other international organizations. இப்படிப்பட்ட இந்த WTO என்ன அச்சீவ் பண்ணாங்க. யூஸ் ஆஃப் ரெஸ்ட்ரிக்டிவ் மெஷர்ஸ் ஃபார் BOP ப்ராப்ளம் ஹேஸ் டிக்ளைன் மார்க்ட்லி. அவங்க நினச்ச மாதிரி இந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் ப்ராப்ளம் இருக்கு இல்லையா, அதை ரெடியூஸ் பண்ணாங்க. அண்ட் சர்வீசஸ் ட்ரேட் ஹேஸ் பீன் brought into the multilateral system. அதுக்கு முன்னாடி வரை குட்ஸு தான் இருந்துச்சு, இப்போ WTOக்கு அப்புறம் சர்வீஸ் ட்ரேடும் வந்துச்சு. மெனி கண்ட்ரிஸ் ஹஸ் இன் குட்ஸ் ஓப்பனிங் தேர் மார்க்கெட் ட்ரேட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். அண்ட் த ட்ரேட் பாலிசி ரிவ்யூ மெக்கானிசம் ஹாஸ் கிரியேட்டட் a process of continuous monitoring of trade policy development.
எவ்ரி 2 years மினிஸ்டீரியல் கான்ஃபரன்ஸ் நடக்கும் இல்லையா, தலையில் கொடுத்துருக்காங்க. 1 2 சிங்கப்பூர் ஜெனீவா செட்டில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டில் வந்து 2020 கஜகஸ்தானில் அதான் கேன்சல் ஆயிடுச்சு. அப்புறம் இந்தியாவோட ரிலேஷன் டபிள்யூடிஓவில் எப்படி இருக்குது? இந்தியா இஸ் அ ஃபவுண்டிங் மெம்பர் ஆஃப் டபிள்யூடிஓ. இந்தியா ஃபேவர் மல்டிலேட்ரல் ட்ரேட் அப்ரோச் and India enjoy a most favored nation status and allow the same status to all other trading partners. இந்தியாவுக்கும் நிறைய கண்ட்ரிஸ் கொடுத்துருக்குறாங்க, இந்தியாவும் மற்ற கண்ட்ரிஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்தியா பெனிஃபிட்டட் ஃப்ரம் டபிள்யூடிஓ ஆன் த ஃபாலோயிங் கிரவுண்ட்ஸ். எதுலலாம் இந்தியா பெனிஃபிட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பை ரெடியூசிங் டேரிஃப் ரேட் ஆன் ரா மெட்டீரியல்ஸ், components and capital goods. It was able to import more for meeting her developmental requirements. India's imports go on increasing. இந்தியாவுக்கு வந்து நிறைய லிபரலாக கொடுத்ததுனால, இம்போர்ட் இந்த மாதிரி கேபிட்டல் குட்ஸ்லாம் இம்போர்ட் பண்ணிக்கிறதுக்கு லிபரலைஸ் பண்ணதுனால இந்தியாவோட இம்போர்ட்ஸ் வந்து டெய்லி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்திருக்கு. அண்ட் இந்தியா கேட்ஸ் மார்க்கெட் அக்சஸ் இன் செவரல் கண்ட்ரிஸ் வித்தவுட் எனி பைலேட்ரல் ட்ரேட் அக்ரிமெண்ட். அதனால் மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன்ஸ்னு சொல்லி ஸ்டேட்டஸால் அதை அச்சீவ் பண்ண முடிஞ்சிச்சு. மற்ற டெவலப்டு கண்ட்ரீஸ்லேருந்து அட்வான்ஸ் டெக்னாலஜி டிரைவ் பண்ண முடிஞ்சிச்சு அட் சீப் காஸ்ட். இந்தியா இஸ் அன் அ பெட்டர் பொசிஷன் டு கெட் அ குயிக் ரெட்ரஸல் ஃப்ரம் த ட்ரேட் டிஸ்பியூட்ஸ். அந்த 18 months ட்ரேட் டிஸ்பியூட் சால்வ் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும்போது இந்தியா சீக்கிரமே அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு முடிஞ்சிச்சு. The Indian exporters benefited from wider market information. வேர்ல்டில் இருக்க எல்லா மார்க்கெட் இன்ஃபர்மேஷனும் இந்தியன்ஸுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படி இருக்கிறதுனால இந்தியாவோட எக்ஸ்போர்ட்டர்ஸ் வந்து ரொம்ப பெனிஃபிட் அக்சஸ் பண்ணிக்கிட்டாங்க. தீஸ் ஆர் த how India related with WTO.